Hi, hi, my dear beautiful peppers and my dear beautiful children. At the same time, my dear beautiful, the great viewers. Good morning. Be strong, take care, stay blessed. Have a nice day. அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ உங்களுக்காக ரொம்ப நோட்ஸுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிடிக்காதா எனக்கு தெரியாது. பட் எனிவே டெய்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் வந்துட்டேன். ஸோ இது ஒரு அருமையான ஒரு வீடியோ. தயவு செஞ்சு இந்த சுச்சுவேஷன் பிகாஸ் இப்போ நிறைய குளறுபடிகள் நடக்கக்கூடிய பேரிடர்கள் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய காலகட்டம் இது. ஆமாம், நிறைய இது இப்போ ஏற்கனவே நிறைய சேனல்களில் வந்திருக்கு. அங்கேருந்து தான் போயிட்டு நான் சில அந்த டீட்டெயில்ஸுங்க நோட்ஸுங்கெல்லாம் எடுத்தேன். இது பற்றி பேசணுன்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் சரி சொல்லிவிட்டு நான் இப்போது இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அப்படியே பாருங்கள், பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா இட்ஸ் நோ ப்ராப்ளம். அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ. அப்படியே நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பன்னாட்டு விண்வெளி நிலையம் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? பன்னாட்டு விண்வெளி நிலையம். ஆமாம், ஸ்பேஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அண்டம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இது. அண்டத்தை ஒரு வழி பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் இது. அண்டம் அதிர வைக்கும் அறிவியல் கோணம் அமெரிக்கர்களை ஒரு வழி பண்ண போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்கர். நாசா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நாசா பற்றி தெரியாதவங்க யார் இருக்க முடியும்? ஸோ நாசா இந்த அண்டம் பற்றி தான், நம்ம விண்வெளி பற்றி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அண்டத்தின் நிலை குறித்து மனிதனால் அவ்வளவு எளிதில் அறிந்து கொள்ள இயலாது. ஆமாம், நம்ம பிரபஞ்சத்தை பற்றியோ அண்டத்தை பற்றியோ அவ்வளோ குயிக்காக நம்மளால் எதையும் அறிந்து கொள்ள இயலாது. இதற்கு முக்கிய காரணம் பூமியை தாண்டி மனிதனால், ஆமாம், பூமியை தாண்டி மனிதனால் அறிந்து கொள்ள முடியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சூரிய குடும்பத்திற்கு அப்பால் ஏகப்பட்டவைகள் உள்ளன. ஆமாம், சும்மா சூரியன் எங்கெங்கேயோ போகிறாங்க வராங்க, சந்திரனெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. பட் சூரியன் உள்ளே போக முடியுமானா பெரிய விஷயம். ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது. சூரிய குடும்பத்திற்கு அப்பால் ஏகப்பட்டவைகள் உள்ளன. அவைகளை கண்டறிய வேண்டுமானால் ஆமாம் ஆமாம் அந்த பகுதியில் ஆமாம் மனிதனா, ஆமாம் இந்த மனிதனாக இருக்கும் இல்லையா, நம்ம இந்த மனிதனானவன் அப்பகுதியின் பக்கம் சுற்றி திரிய வேண்டும். முடியுமா நம்மளால்? சூரியனை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சூரியனை சுற்றி நாம் செல்ல வேண்டும், அதன் அருகில் இருக்க வேண்டும். அதை பற்றி நிறைய யாரால் போக முடியும்? எப்படி சூரியனாண்ட போய் இருக்க முடியும், சுற்றி தெரிய முடியும்? அதெல்லாம் முடியாத ஒரு காரியம், சரியா? ஸோ அதற்கு மனிதனானவன் இந்த புற ஊரா கதிர்களை எதிர்கொள்ளும் திறன் படைத்தவனாக மாற வேண்டும். புற ஊதா கதிர்கள், புற ஊரா கதிர்கள், சம் வயலட் ரேசஸ், அது புற ஊரா கதிர். இங்கிலீஷில் நல்ல ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு. அதற்கு மனிதனானவன் புற ஊதா கதிர்களை எதிர்கொள்ளும் திறன் படைத்தவனாக மாற வேண்டும். முடியுமா? முடியாத ஒரு விஷயம். இது தற்போதைய சூழலில் சாத்தியமே கிடையாது. இன்றைக்கு சூழ்நிலையில் இது முடியாது. அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? ஸோ தற்போதைய காலகட்டத்தில் மனிதர்கள் அணியும் விண்வெளி உடையானது அவ்வளவு பாதுகாப்பானதாக இருக்கவில்லை. ஆமாம், இப்போது நம்ம அது விண்வெளி வீரர்கள் இவர்களெல்லாம் அந்த ஒரு ஆடை, அதுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஆடை இருக்குது இல்லைங்களா? அந்த ஆடை அவ்வளோ சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. நமக்கு பற்றியே தெரியாது. நம்ம கேட்குறோம், பார்க்குறோம், படித்ததோ சொல்கிறோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். விஞ்ஞானிகள் யாரும் கீச்சிக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தற்போதைய காலகட்டத்தில் மனிதர்கள் அணியும் விண்வெளி உடையானது, அந்த ஆடை இருக்குல்ல, ட்ரெஸ் இருக்குல்ல, அவ்வளவு பாதுகாப்பானதாக இருக்கவில்லை. சரி, அப்படி இருக்கும்போது தொலைதூர அண்டவெளி பயணத்தில் பிரதானமாக தேவைப்படுவது சுவாசிக்க போதுமான காற்று. ரைட்டா? முக்கியமாக சுவாசிசன் காற்று, அது முக்கியம், தேவை. போதுமான அளவுக்கு உடை சரியில்லை, சுவாசம், அந்த காற்று அது ரொம்ப முக்கியமானது தானே. ஸோ அப்போது அந்த சிறப்பான விண்வெளி ஓடம், அந்த ஓடம் இருக்கு இல்லையா, ஓடுது சேட்டலைட்டா, ஆமாம், அது ஓடம், உணவுக்கான வழின்னு இவைகளுக்கு வழி தேடி கண்டுபிடிக்கும் போது தான்
ஆமாம், இதுக்கு இந்த அந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த சேட்டலைட், அப்புறம் மனிதன் அதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ராக்கெட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ மனிதன் உண்மையில் அண்ட வெளி குறித்த தகவல்களை அறிய முடியும். ஆமாம், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பொழுது அவன் அண்டத்தில் என்ன நடக்குது போகுது வருது சொல்லிட்டு ஓரளவுக்கு அறிய முடியும். பட் எல்லாமே துல்லியமான அளவில், ரொம்ப சரியான அளவில் இருக்க வேண்டும் என்பதுதான். ஸோ ஏலம். ஆனால் தற்போதைய நிலையை பார்க்கும்போது, ஆமாம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு அவங்களுடைய ஆராய்ச்சி மையங்கள், அவர்கள் தயாரிக்கக்கூடிய உடைகள், அப்புறம் அந்த சுவாசம், காற்று, அப்புறம் அந்த ஓடம் மீன்ஸ் வாட் சேட்டலைட்டா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நேர்த்தியாக இல்லை என்றே சொல்லப்படுகிறது. உண்மையாக போய் நம்ம போய் அடுறதுல ஆராய்ச்சி பண்ண இல்லை. பட் செய்திகள் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்பொழுது அறிய முடியும். ஆமாம், தற்போதைய நிலையை பார்க்கும்போது இருப்பதை மேம்படுத்துவதை காட்டிலும் இன்னும் நிலைமை மோசமான சூழலைத்து தான் சந்தித்து வருகிறது. ஆமாம், இன்னைக்கு எல்லாருமே அப்படித்தான். இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை பிடிக்கிறது தானே எல்லாருடைய வேலையாகவும் இருக்கிறது. எது அங்கங்கே இருக்கணுமோ அது அங்கே இருக்கணும். எது எங்கெங்கே இருக்கக்கூடாதோ அது அங்கங்கே இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கு? அது இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கிறது இல்லை. எதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாதோ அதெல்லாம் அங்கே இருக்கு. அதுதான் இன்றைய நிலை. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இருப்பதை மேம்படுத்துவதை காட்டிலும் இன்னும் நிலைமை மோசமான சூழலை தான் சந்தித்து வருகிறது. பெரிய பெரிய இடர்களை, பிரச்சனைகளை, பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஆய்வுகளை, ஆராய்ச்சிகளை தான் விஞ்ஞானிகள் செய்கிறார்களா என்ற ஒரு மேம்போக்கான ஒரு கருத்து ஒன்று போயிட்டு இருக்குது எல்லார் மத்தியிலையும். ஸோ விண்வெளியில் நிலையம், இந்த பன்னாட்டு விண்வெளி நிலையம் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், நிச்சயமாக தெரிந்திருக்க. அதுதான் இந்த விண்வெளியில் இருக்கு இல்லைங்களா? விண்வெளி அங்கே மிதந்து கொண்டிருக்கிறது இந்த பன்னாட்டு விண்வெளி நிலையமானது அங்கே மிதந்துக்கிட்டு இருக்கு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ பூமிக்கு கொண்டு வந்து அழித்து விட முடிவு செய்து உள்ளது எது? அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா. சரிங்களா? நாசா இப்போ இந்த வேலையை கையில் எடுத்து வச்சுன்னு இருக்கு. ஸோ நீண்ட ஆண்டு காலமாக செயல்பாட்டில் இருந்து வருவதாக இருந்தாலும் பாதுகாப்பினை மையப்படுத்தி மிதக்கும் விண்வெளி நிலையத்தை அழிக்க முற்பட்டு உள்ளது நாசா. எப்படி? ரொம்ப நீண்ட ஆண்டு காலமாக, இது சும்மா நேற்று இன்னைக்கு முந்தா நேற்று இல்லை, நீண்ட காலமாகவே இந்த பன்னாட்டு விண்வெளி நிலையமானது எங்கே அண்டத்தில் மிதந்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அப்போ அதை என்ன பண்ண போறாங்க? இப்போ பூமிக்கு கொண்டு வந்து என்ன பண்ணணுமா? அழிக்கணுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலை எதற்கு ஏற்பட்டிருக்கிறது? அந்த பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு. ஸோ அப்போ அதை ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம ரொம்ப மனதில் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. அப்படி பாதுகாப்பாக அதை கொண்டு வர முடியுமா என்றால் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, முற்பட்டு உள்ளது யாரு? நாசா. பூமியிலிருந்து ஏகப்பட்ட ஏவுகணைகளை மனிதர்களுடன் விண்வெளியில் அனுப்பி இருக்கிறது நாசா. சாதாரணமாக இல்லை, ஏகப்பட்ட மனிதர்களை, அதுக்கப்புறம் ஏவுகணைகளை எல்லாம் விண்வெளிக்கு யார் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க? நாசா அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அவ்வாறு அனுப்பப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் பலதரப்பட்ட பிரச்சனைகளுடன் தான் விண்வெளிக்கு சென்று உள்ளது. சும்மா சாதாரணமாலாம் அந்த ஏவுகணைகள்லாம் விண்வெளிக்கெல்லாம் போயிட இல்லை. பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான இடர்பாடுகள், பயங்கர தொல்லை, சிஸ்டம் சீர்கேடு, அப்படி இப்படி ஏகப்பட்ட அப்படின்னா பூமியிலிருந்து ஏகப்பட்ட ஏவுகணைகளை மனிதர்களுடன் விண்வெளியில் அனுப்பி இருக்கிறது நாசா. அவ்வாறு அனுப்பப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் பலதரப்பட்ட பிரச்சனைகளுடன் தான் விண்வெளிக்கு சென்று உள்ளது. சரிங்களா? சும்மா அதை பாட்டுக்கு அப்படியே போயிட்டு சாதாரணமாலாம் போகலை. ஏகப்பட்ட பிரச்சனைகளுடன் தான் என்ன பண்ணியிருக்கிறது? அது அங்கே போயிருக்குது, சென்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு விண்வெளி ஓடத்தின் பயன்பாடு காலம் முடிந்த பின்னும் சிக்கனத்துக்காக பயன்படுத்தி 2003ஆம் ஆண்டு விண்வெளி வீரர்களை வேண்டுமென்றே பலி கொடுத்த நாசா எப்படி சும்மா
ஆமாம், சிக்கனம் பண்ணணுன்றதுக்காக, சேமிக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே அதில் வந்து குறைகள் இருக்கும், ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போனால் ஒரு விண்வெளி ஓடத்தின் பயன்பாடு காலம் முடிந்த பின்பு, ஒரு விண்வெளி ஓடம் என்பது ஒரு அதோடைய சாட்டில் இப்போ நான் இருக்கிறேங்க, என் செயல்பாடு வயசாயிடுச்சு, என்னால் செயல்பட முடியாது, அப்படி வந்து செயல்பட முடியாத ஓடங்கள் சாட்டிலைட்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை கூட சிக்கனம் கருதி செலவு ஏகப்பட்டது ஆயிடுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா? ஸோ இன்னும் சொல்ல போனால் ஒரு விண்வெளி ஓடத்தின் பயன்பாட்டு காலம் முடிந்த பின்பு சிக்கனத்துக்காக பயன்படுத்தி 2003ஆம் ஆண்டு, எப்போ 2003ஆம் ஆண்டு விண்வெளி வீரர்களை வேண்டுமென்றே பலி கொடுத்தது நாசா. 2003ஆம் வருஷம் வேணும்னு இந்த மாதிரி வந்து ஒரு தகுதி அற்ற அப்படி தான் சொல்லணும். ஆமாம், என்னதே அங்கே நல்லா அருமையாக இருக்குது. அங்கே பயன்பாட்டு காலம் முடிந்தது, பயன்பாட்டு இது அவ்வளோதான், இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வேணும்னு என்ன பண்ணிட்டாங்க இவங்க, சிக்கனத்துக்காக பயன்படுத்தி 2003ஆம் ஆண்டு விண்வெளி வீரர்களை வேண்டுமென்றே பலி கொடுத்த நாசா. அப்போ என்ன பாருங்க, அப்போ பயன்பாட்டு காலம் பற்றி பேசுவது வியப்பாக உள்ளது. ஆமாம், இவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பணி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து பேசுறது என்னமோ பார்த்தா சும்மா அப்படியே வந்து திருநெல்வேலி அல்வா மாதிரி தான் பேசுறது. ரொம்ப பயன்பாட்டை பற்றி ரொம்ப பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் எல்லாம் வாயில் வர சொல்கிற விஷயமாக தான் இருக்குது. பயன்பாடு பற்றி சரியாக தெரியாதவர்கள் அப்புறம் பயன்பாடை பற்றி எதற்காக பேச வேண்டும், தேவையில்லாமல் எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இருக்கட்டும். அது மட்டுமின்றி பாதுகாப்பையும் காரணமாக முன்வைக்கின்றனர். ஆமாம், இது தவிர்த்து வேறு நாங்கள் ரொம்ப பக்காவாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், 100% துல்லியமாக இருக்கிறோம், எல்லாவற்றையும் ரொம்ப சரியாக செய்து கொண்டு இருக்கிறோம் வேற நிறைய வந்து எல்லாம் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ 2003ஆம் ஆண்டு கல்பனா சாவ்லா உள்பட பல வீரர்கள் பயணம் மேற்கொண்ட விண்வெளி ஓடமானது பூமியிலிருந்து புறப்பட்ட போதே ஓடத்தை பாதுகாக்கும் தகடுகள் கழன்று விழ அது குறித்து தரை கட்டுப்பாட்டு தளத்தில் உள்ள நாசா ஆய்வாளர்கள் எவரும் பாதிப்பு குறித்து விண்வெளி ஓடத்தில் இருப்பவர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. விண்வெளி நிலையத்தை அடைந்தவர்கள் அங்கு உள்ள பணியை முடித்து கொண்டு மீண்டும் பூமிக்கு திரும்ப தயாரானார்கள். அப்போதும் நாசா இதுபோன்று சூழல் குறித்து தெரிவிக்கவில்லை. இத்தனைக்கும் விண்வெளி ஓடமானது பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் என்பது தீ குளித்து வருவதற்கு சமமாகும். நல்லா புரியுதுங்களா? இந்த மாதிரி 2003ஆம் ஆண்டு இந்த மாதிரி வீரர்களை அனுப்பினவர்கள் அதில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி, அதில் இருக்கக்கூடிய தகடுகள் வந்து எல்லாம் கயண்டு விழுகிறது, அந்த மாதிரி விஷயத்தை வந்து அங்கே அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தலை. சரி, இவங்களும் போயிட்டு பாதிக்கப்பட்ட வேலையை முடித்து மறுபடியும் பூமிக்கு வரும் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்து ஓடத்துள்ளார இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது என்பதை தெரிவிக்கவில்லை. விண்வெளி நிலையத்தை அடைந்தவர்கள் அங்கு உள்ள பணியை முடித்துவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்ப தயாரானார்கள். அப்போது கூட தயாரானாங்க இல்லை, அப்பாவது சொல்லியிருக்கிறார், அப்பவும் சொல்லலை. இது போன்ற சூழல் குறித்து தெரிவிக்கவே இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, தகடு கண்டு ஊர்ந்துச்சு, எந்த நேரம் வேணாலும் வந்து அந்த விண்வெளி ஓடமானது நாசமாக போயிடும், நீங்கள்லாம் செத்து போயிடுவீங்க அப்படின்ற எந்த ஒரு தகவலையும் அவர்களுக்கு தரவில்லை. இத்தனைக்கும் விண்வெளி ஓடமானது பூமியின் வளி மண்டலத்திற்குள் நுழையும் என்பது தீ குளித்து வருவதற்கு சமம். இது ஒரு சேட்டலைட்டோ ஒரு ஏவுகணையோ ஒன்று போயிட்டு பூமிக்கு அது திரும்பி வரணும்னா தீ குளிப்பதற்கு சமம். சும்மா சாதாரணமான அது ஒரு விஷயம்லாம் இல்லை. செத்து போனோம் அப்படின்ற எப்போ ஒருத்தவங்க விண்வெளிக்கு போகிறோம், ஆராய்ச்சி பண்ண போகிறோம், ஆய்வு பண்ண போகிறோம் அப்படின்னும் பொழுது அவங்க ஏறக்குறைய செத்து போயிட்டு போன மாதிரி தான். ஸோ பாருங்க, என்ன செய்திருக்க வேண்டும், இவர்கள் தெரியப்படுத்திருக்கணும் இல்லையா? தெரியப்படுத்தவே இல்லை. ஸோ அது எப்படிப்பட்ட ஒரு சமம், தீ குளித்து மீண்டு வருவதற்கு சமமா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது. அப்படி இருக்கும் போது விண்வெளி ஓடமானது அவ்வாறு வெப்பத்தை தாங்காமல் வெடித்து சிதறும் என நாசாவுக்கு தெரிந்தும் வேறொரு விண்வெளி ஓடத்தை அனுப்பி பாதுகாப்பாக மீட்காமல் இறக்க நேர்ந்தாலும் இருக்கட்டும் என தெளிவாக இருந்தவர்கள்
பாதுகாப்பினை பற்றி பேசுவதையெல்லாம் அபத்தத்திலும் அபத்தம் ஏனாலாம், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பாதுகாப்பை பற்றி இவங்க பேசுறது வந்து ரொம்ப மடத்தனமான ஒரு விஷயம். உங்களுக்கு நல்லா தெரியும், அது வெடித்து சிதறும் எல்லாம் அப்படியெல்லாம் நல்லாவே தெரியும். என்னது ஓடமானது அவ்வளவு வெப்பத்தையும் தாங்காமல் வெடித்து சிதறுவேன நாசாவுக்கு தெரிந்தும் வேற ஒரு மீட்பு ஒரு ஓடமாவது அனுப்பியிருக்கலாம். அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வெடிக்கும், இது சிதறும், செத்து போயிடுவாங்க. சரி, மீட்புக்காக வேற ஒரு ஓடத்தையாவது நம்ம அனுப்பி அவங்கள நம்ம காப்பாற்றலாம், அது செய்யலாம். அவங்க தெளிவாக தெரியுது. அவங்களுக்கு தெரிந்திருந்தும் பாதுகாப்பை பற்றி எல்லாம் இங்கே பேசுவதெல்லாம் சும்மா அப்படி வேஸ்ட் அப்படிங்கிற அபத்தத்திலும் அபத்தமான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்தார்கள். தற்போது கூட விண்வெளி வீரர்கள் விண்ணில் சிக்கியுள்ளனர். இப்போ கூட இப்போ ரீசன்ட்லி கொஞ்ச நாள் ஒரு 10 நாளோ 15 நாளோ 1 மாதம் 10 கொஞ்சம் பேர் வந்து விண்வெளிக்கு இதே போன்ற ஒரு பணியை செய்து முடிப்பதற்காக சென்று அங்கே வந்து இப்போ மிதந்துக்கிட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இப்போ அப்ரெசன்ட் இந்த டைம் வரைக்கும் எனக்கு அது என்னன்னு சரியாக தெரியல. அப்படியே மிதந்து கொண்டே இருக்கிறார்களா, காப்பாற்றப்படலை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு மீட்பு பணி நடக்குதா என்பதும் எனக்கு சரியாக தெரியல. அதை பற்றி வேணா நான் இன்னொரு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ அவர்கள் பூமியிலிருந்து ஆமாம், உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னாக்க ஆமாம் ஆமாம் தற்போது கூட விண்வெளி வீரர்கள் விண்ணில் சிக்கி உள்ளனர். அது மறக்காதீங்க. அவர்கள் பூமியில் இருந்து புறப்படும் போது விண்வெளி ஓடம் சேதம் அடைந்துள்ளது. அவங்க புறப்படும் போதே அந்த விண்வெளி என்னது ஓடம் வந்து சேதம் அடைந்திருக்கிறது. இது நல்லா தெரியும் அவங்களுக்கு. அதே ஓடத்தில் பூமிக்கு திரும்பினால் மீண்டும் விபத்துக்குள்ளாமை என்பது உறுதி. அந்த ஓடம் மறுபடியும் பூமிக்கு திரும்பும் போது அது விபத்துக்கு உண்டாகும் என்பது நல்லா தெரிந்து இருந்தும் ஆமாம் உறுதியாகவே பாதுகாப்பினை காரணமாக கூறுவது வெறும் பேச்சுக்காக இருக்கலாமே தவிர எதையுமே மறைக்க நாசா மிதக்கும் விண்வெளி நிலையத்தை அழிக்கும் நிலைக்கு முற்பட்டுள்ளது. இப்படி பொய்கள் மேல் பொய்கள் சொல்லி எந்த ஒரு உண்மையும் சொல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்களை நாசா செய்வது ஒரு வழக்கமான செயலாக இருக்கிறது என்பது ஒரு 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 அது என் தனிப்பட்ட கருத்தில் எல்லோருடைய கருத்தும் அப்படி தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து பாதுகாப்பை பற்றி எல்லாம் பேசுவது அம்பலத்திலும் அம்பலமான ஒரு விஷயம். ஸோ பேச்சுக்காக இவங்க எதாவது தான் பேசுவாங்க போல இருக்குது. எதையோ மறைப்பதற்கு நாசா முயற்சி செய்கிறது. அது என்ன? நாசா மிதக்கும் விண்வெளி நிலையத்தை அழிக்கும் நிலைக்கு ஏற்பட்டுள்ளது. இப்போ இந்த பன்னாட்டு நிலையம் என்பது என்னது? பன்னாட்டு விண்வெளி நிலையம் என்பது அழிக்கப்பட வேண்டும் இல்லையா? அந்த பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? நாசா வந்து இப்போ ஏற்றுக்கொண்டிருக்கு. ஸோ மை டியர் குளோபல் பீப்பிள்ஸ், இந்த பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னாக்க, இந்த பன்னாட்டு விண்வெளி நிலையம் இருக்குது இல்லைங்களா, இது 2030ஆம் ஆண்டுக்குள்ளார இது வந்து அழிக்கப்பட வேண்டும். ஆமாம், முற்றிலுமாக ஒரு பகுதி கூட மற்ற பகுதியும் வந்து முற்றிலுமாக இது வந்து அழிக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு நிலை இன்று இருக்கிறது. ஸோ அதுவும் 2030ஆம் ஆண்டு இதனை முற்றிலுமாய் முன்னெடுக்க உள்ளது, எடுத்துடணும் இதை. ஸோ பூமிக்குள் வரும்போது நிச்சயம் நிலையமானது அப்படியே வரப்போவது இல்லை. இப்போ இந்த பன்னாட்டு விமான நிலையம் இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ பூமிக்குள்ளார இதை கொண்டு வரணும்னா இது எப்படி பூமிக்குள் வரும்போது நிச்சயம் நிலையமானது அப்படியே வரப்போகுது. கண்டிப்பாக அது அப்படி இதே 423 டன்னோ என்னமோங்க அதோடைய வெயிட்டு போக பார்க்கலாம். ஸோ அது எப்படி அப்படியே கொண்டு வர முடியும்? சான்ஸே கிடையாது. ஸோ பூமிக்குள் வரும்போது நிச்சயம் நிலையமானது அந்த பன்னாட்டு விண்வெளி நிலையமானது அப்படியே வரப்போவது இல்லை. மிதக்கும் விண்வெளி ஓடத்தின் பல பாகங்கள் எரிந்த நிலையிலேயே காற்றில் கரைந்து போகலாம். ஆமாம், அப்படி அதை கொண்டு வர முயற்சி செய்கிறப்போ அப்போ அந்த பன்னாட்டு விண்வெளி நிலையமானது அப்படியே எரிந்து அப்படியே காற்றில் கரைந்து நாசமாக போவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மிதக்கும் விண்வெளி ஓடத்தின் பல பாகங்கள் அப்படியே எரிந்த நிலையிலேயே காற்றில் கரைந்து போகலாம். ஒரு சில பகுதிகள் பூமிக்குள் நுழையலாம். சில பகுதிகள் என்ன பண்ணலாம், அதையும் மீறி பூமிக்குள்ள வந்து என்ன பண்ணலாம், நுழையலாம். நுழைந்தாலும் அது கடலில் தான் விழு என்றாலும் அப்படியே விழுந்தா கூட கடலில் விழுற மாதிரி தான் அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஆமாம், நுழைந்தாலும் அது கடலில் தான் விழும் என்றாலும் குறிப்பாக ஆமாம் என்றாலும் கடலில் தான் விழும் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் அப்படி இருக்குது வச்சுங்களேன்.
ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த குறிப்பாக இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல, ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாசா வேறு, இவர் வேறு. அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் அந்த நிறுவனர் இருக்கிறார்ல, எலான் மாஸ்க்கு. எலான் மாஸ்க்கு தான் உதவ போகிறார் இதுக்கு, இந்த விஷயத்துக்கு முழுமையாக உதவ போகிறவர் யார்? இந்த பன்னாட்டு விண்வெளி நிலையம் இருக்குது இல்லைங்களா, இந்த பொறுப்பு அவர் ஏற்றுன்னு இருக்கிறார். நாசா இவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இவர் தான் சம் அக்ரிமெண்ட்டில் அந்த ஒரு பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை பூமிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டில் இவங்க சைன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அப்படியே வாங்க பார்க்கலாம். குறிப்பாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் எலான் மாஸ்க் தான் உதவ போகிறார். விண்வெளியில் மிதந்து வரும் விண்வெளி நிலையமானது 430 டன் எடை கொண்டது. சாதாரணமான வெயிட் இல்லைங்க இது. மேலே மிதந்து கொண்டு இருக்கிறதே அந்த பன்னாட்டு விண்வெளி நிலையம், அதனுடைய வெயிட் எவ்வளோ தெரியுங்களா? 430 டன் வெயிட்டுங்க எடை கொண்டது. அதனை இழுத்து கடலுக்குள் தள்ளும் அளவு பூமியில் இதுவரை எந்த ஏவுகணையும் உருவாக்கப்படவில்லை. நல்லா புரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். இவ்வளோ வெயிட் உள்ள ஒரு 430 டன் எடை கொண்ட ஒரு பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கின்னு கடலில் தள்ளுறது அப்படின்றதுக்கு இங்கே எந்த ஒரு ஏவுகணையும் இதுவரையும் உலகில் தயாரிக்கப்படவில்லை. பெரிய ஏவுகணை இதை இழுத்து கொண்டு வர அளவுக்கு இப்போது வரைக்கும் எந்த ஒரு ஏவுகணையும் என்ன பண்ணவில்லை, தயாரிக்கப்படவில்லை. சரியா? ஸோ $840 மில்லியன் பணமானது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு கொடுத்துருக்கிறது நாசா. இதுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு எலான் மாஸ்க்கு? $843 மில்லியன் வாங்கியிருக்கிறார் இந்த வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்கு. அதாவது இந்த பன்னாட்டு விண்வெளி நிலையம் இருக்கு இல்லையா, அந்த நிலையத்தை கொண்டு பூமிக்கு கொண்டு கடலில் தள்ளறதுக்கு $843 மில்லியன் ஊதியமாக யார் வாங்கியிருக்கிறாரு? ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் வாங்கி வச்சுக்கின்னு இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கிறது நாசா. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நாசா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? $840 மில்லியன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எலான் மஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இருப்பினும் எதற்கும் உத்தரவாதம் கிடையாது. இவ்வளோ விஷயம் நடந்துருக்குது, ஆனால் கேரண்டி இருக்குதா, உத்தரவாதம் இருக்குதா, வாரண்டி இருக்குதா? ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை பொறுத்த மாட்டில் இதுவரையிலும் பெரிதாக எந்த ஒரு திட்டத்திலும் வெற்றி கண்டதில்லை. ஆமாம், அந்த எலான் மஸ்க் இருக்கார் பாருங்க, டெஸ்லா காரு, அந்த காரு, இந்த காரு, பெரிய அளவுக்கு எதுவும் வெற்றி எல்லாம் இவர்கள் கண்டதில்லை. எல்லாரும் அப்படித்தாங்க, எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிறோம், எல்லாத்துலேயும் வெற்றி வந்துடுமா, ஆனால் ஊரறிய பேசப்படுவோம், அப்படி தான் எல்லாம் இருக்கும் போல இருக்குது. ஸோ ஏன்னா அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை பொறுத்த மாட்டில் இதுவரையிலும் பெரிதாக எந்த ஒரு திட்டத்திலும் அவங்க வெற்றி கண்டது இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அனைத்தையும் சொற்கள் வடிவிலேயே தெரிவிக்கிறார்களே தவிர எதையும் கட்டமைத்து அதில் சரிபார்த்து வெற்றி கண்டது இல்லை. சும்மா வாய்ஜாலாக்கு தான், அதான் நம்ம சொல்லுவோம், இல்லை வாயில் வடை சொல்கிறாங்கன்னு, அதே தான், சும்மா வாயில் வடை சொல்கிறது தான். ஸோ இது போன்ற நிலைமையில் மிகப்பெரிய சவாலான செயலினை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினை நம்பி நாசா எவ்வாறு ஒப்படைத்தது? இந்த மாதிரி ஒரு வெற்றியே பெருசாக எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு காரியத்தையும் பெருசாக செய்யாத இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திடம் எப்படி நாசா இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப கடுமையான ஒரு ஜாபை அவங்க கையில் அவங்க கொடுத்தாங்க? பெரிய விஷயம் இது. ஒப்படைத்தது. பூமியின் மீது விழும்போது மக்கள் எவரேனும் பாதிப்பு அடைந்தால் அதற்கு யார் பொறுப்பு ஏற்பது? சரிங்க, கடலில் விழுந்துருது, ரைட்டு, ஓகே. கடலில் விழாமல் இது பூமியிலையும் விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. அப்படி பூமியில் விழுந்தால் அப்போது பூமியில் எவருக்கேனும் ஏதும் ப்ராப்ளம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? சரி, ரைட்டு, ஓகேங்களா? ரைட்டு. மக்கள் எவரேனும் பாதிப்பு அடைந்தால் இதற்கு யார் பொறுப்பு ஏற்பது? குறிப்பாக பசிபிக் பெருங்கடலில் விழும்படி ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசாவும் திட்டத்தை வடிவமைத்து உள்ளனர். இவங்க பிளான் என்னன்னாக்கா, எப்படியாவது பசிபிக் கடலில் தள்ளி விட்டுடலாம், பசிபிக் ஈர்த்து கொண்டு பசிபிக் கடலில் தள்ளி விட்டுடலான்னா நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எலான் மாஸ்க்கும் அவங்களுடைய சின்ன பிளான் அப்படி தான் இருக்குது.
சரி இருக்கட்டும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பாக பசிபிக் பெருங்கடலில் வந்து விழும்படி ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசாவும் திட்டத்தை அமைத்து உள்ளனர். ஆனால் இதற்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. வடிவம் தான், ப்ரோக்ராமிங் தான். அது கம்ப்யூட்டர் ஆகட்டும், இந்த கூகுள் ஆகட்டும், அப்புறம் ஜிசாட் ஆகட்டும், அப்புறம் இந்த ஒரு புதுசாக ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமிங் தானுங்க. நம்ம என்ன பொய்யை அங்கே எழுதுகிறோமோ ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதை தான் அது சொல்லும். ஏன்னா அப்படியே நம்ம ஜிசாட் உண்மையை சொல்லிவிடுமா, கூகுள் உண்மையை சொல்லிவிடுமா, ஏஐ வந்து உண்மையை சொல்லிவிடும். எல்லாம் நீ பொய்யை என்ன ப்ரோக்ராம் பண்ணியோ அதுதான் அங்கே இருக்கும். இந்த ஏதோ இருக்கு பாருங்க இந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் உண்மை பொய் எது என்று நல்லா தெரியும். மற்ற எல்லாம் நீ என்ன எழுதுறியோ, எதை புஸ்தகங்கள் இருக்குல்ல, கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் இருக்குது, எல்லா புஸ்தகங்களும் உண்மையா? எவனோ எழுதுகிற புஸ்தகத்துக்குள்ளார போய் உள்ளே புகுந்து இவன் வேற ஏதோ இடைஸ்வர்கள்னு எவ்வளோ பொய்களை உள்ளே திணிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து தப்பான விஷயங்கள் தான். ஸோ ரைட், அப்போ அடுத்தது பார்ப்போம். ஆனால் இதற்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. புரியுதுங்களா? காரணம், குறிப்பிட்ட ஏவுகணை மூலமாக மிகவும் கனமான ஒரு பொருளை இழுத்து வருவது அவ்வளவு சாத்தியம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏவுகணையை வச்சு இவ்வளோ வெயிட் 430 டன் வெயிட் உள்ள எடை உள்ள ஒரு நிலையத்தை இழுத்து கொண்டு வருவது என்பது ஒரு சாதாரண விஷயமா கிடையாது, சாத்தியமே கிடையாது, சாதாரணமான காரியமும் அல்ல. எடை குறைவான பொருட்கள் இருக்குது இல்லையா, தகரம் தகுடு, இந்த மாதிரி விஷயத்தை வேணாக்க அதை ஏதோ பண்ண முடியும், செய்ய முடியும், போக முடியும், வர முடியும். ஆனால் 430 டன் எடை கொண்ட அதெல்லாம் பன்னாட்டு விண்வெளி நிலையம். ஆமாம், அதுக்கு பண்ண முடியாது. சரி, இந்த பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். அப்படின்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, இந்த பன்னாட்டு விண்வெளி நிலையம் இருக்குது இல்லைங்களா, இது 1998ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. எப்போ? 1998. நல்லா மைண்டில் வச்சுங்க. இது 15 ஆண்டு காலம் செயல்படும்படி உருவாக்கப்பட்டது. எப்படி? நம்ம எல்லா இன்ஜின்ஸ் இருக்குல்ல, நம்ம மோட்டர் சைக்கிள், கார் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த இன்ஜினுக்கு வந்து ஒரு 15 வருடம் தான் வந்து ஆயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்சி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சரி, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ இதுக்கு வந்து அவங்க ஆயில் எவ்வளோ, அதுக்கு அவங்க ஆயில் வந்து காலம் என்று அவங்க வைத்தது வந்து எவ்வளோனா 15 ஆண்டுகள் தான். சரியா? இது 1998ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது 15 ஆண்டு காலம் செயல்படும்படி உருவாக்கப்பட்டிருக்குது. அதுக்கு மேலே வந்து அவர் வாத்தியாருக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது, சக்தி கிடையாது, வயசான கழுவ மாதிரி என்ன மாதிரின்னு வச்சிங்களேன், எந்த வேலையும் உதவாதுன்னு வச்சிங்களேன். ஆனால் பன்னாட்டு விண்வெளி நிலையம் ஏற்கனவே விண்வெளியில் அதன் நேரத்தை மீறி விட்டது. ஆனால் இப்போது 1998 கணக்கு பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வருஷம் என்னங்க, இன்னைக்கு தேதி என்னங்க, இன்னைக்கு ஜூலை 25, 2024. கணக்கு போட்டு பாருங்க. அப்போ எத்தனை வருஷம் எக்ஸ்ட்ரா வருஷம் ஓடிடுச்சுன்னு. அப்போது அதுக்கு அந்த தகுதி இல்லை, அதுக்கு அந்த செயல் இல்லை, அதுக்கு அந்த பவர் இல்லை, சக்தி இல்லை, எதுவும் இல்லை, செத்து போன ஒரு சமாச்சாரம் தான் இப்போ மேலே மிதந்துன்னு கிடக்குது. இதுதானே உண்மை. ஸோ இது கடந்த 24 ஆண்டுகளாக சுற்றுப்பாதையில் இருந்து இன்னும் நிலைத்து இருக்கிறது. ஏதோ பரவாயில்ல, அதோடைய சுற்றுப்பாதையெல்லாம் அப்படியே அது நழிச்சிக்கின்னு இருக்குது. ஸோ இந்த கிழப்பையன் எவ்வளோ பேர் பாருங்க, 30 வயசுல 40 வயசுலாம் செத்து போகிறான். இப்போ இந்த கிழப்பையன் வந்து வாழ்ந்துன்னு இருக்குது இல்லையா. இப்படி தன்னுடைய 15 கால ஆண்டிலேயே தன் வாழ்வு முடிய வேண்டியது இருந்தாலும் ஒரு வாத்தியார் எவ்வளோ நாளாக வாட்சின்னு இருக்கிறார். இப்போ வரைக்கும் வாட்சின்னு இருக்கிறார். இது 15 ஆண்டு காலம் செயல்படும்படி உருவாக்கப்பட்டது. ஆனால் பன்னாட்டு விண்வெளி நிலையம் ஏற்கனவே விண்வெளியில் அதன் நேரத்தை மீறி விட்டது. இது கடந்த 24 ஆண்டுகளாக சுற்றுப்பாதையில் இருந்து இன்னும் நிலைத்து இருக்கிறது. இது ஒரு வரவேற்க ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அப்போது கணக்கிடப்பட்ட 15 கால கெடுவை தாண்டி பன்னாட்டு விண்வெளி நிலையம் இன்னும் விண்வெளியில் பறந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பன்னாட்டு விண்வெளி நிலையம் அதன் இறுதி நேரத்தை நெருங்கிவிட்டது. டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதனுடைய கிளைமேக்ஸ்க்கு அது வந்துடுச்சு, இறுதி நேரத்துக்கு அது வந்துடுச்சு. எப்போது வேண்டுமானாலும் பன்னாட்டு விண்வெளி நிலையம் அதன் ஆயுள் காலத்தை நெருங்கும் என்பதனால் மனித குலம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஸோ இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, மனித குலமாகிய நாம் இதுக்கு ஆபத்தில் இது வந்து இப்போ இருக்கு என்பது மட்டும் உண்மை.
ஏகப்பட்ட விஷயங்கள். நான் சொன்னது போல, எல்லோரும் சொல்வது போல, வாயில் வடை சுடுபவர்கள் தான் நாசாவாகட்டும், இல்லை அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் இருக்கிறார்கள் எலான் மஸ்க் ஆகட்டும், எல்லாமே வாயில் சுடுறவங்க தான். ஆமாம், யார் செயல் வீரர்கள் எவரும் எனக்கு சரியாக தெரியவில்லை. சரி, விட்டுருங்க. ஸோ இப்போ அது வந்து எக்ஸ்ட்ராவாக அது ஒர்க் பண்ணி இப்போ அது கிளைமேக்ஸுக்கு வந்துடுச்சு, ஆயுள் காலத்துக்கு வந்துடுச்சு. அது ரொம்ப இப்போ பயங்கரமான சோதனையின் விளிம்பில் அது வந்து இருக்கிறது. அதை கணக்கிடப்பட்ட 15 கால கெடுவை தாண்டி பன்னாட்டு விண்வெளி நிலையம் இன்னும் விண்வெளியில் பறந்து கொண்டு இருக்கிறது. பன்னாட்டு விண்வெளி நிலையம் அதன் இறுதி நேரத்தை நெருங்கிவிட்டது. எப்போது வேண்டுமானாலும் பன்னாட்டு விண்வெளி நிலையம் அதன் ஆயுள் காலத்தை நெருங்கும் என்பதால் மனிதகுலம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த இடத்துல நம்ம தான் முக்கியமா சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நம் பாதுகாப்பு கருதி, உலக பாதுகாப்பு கருதி, மக்கள் பாதுகாப்பு கருதி என்ன செய்ய போகிறோம்? எப்படி இதை நாம் சமாளிக்க போகிறோம்? இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து நாம் எப்படி மீளப் போகிறோம்? நம்மளை காப்பாற்ற போவது யார்? நமக்கு பாதுகாப்பு கொடுக்க போவது யார்? எலான் மஸ்க் குரூப்பா, நாசாவா? எது 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 அது அது எங்கே எப்படி யாருக்கு தெரியும்? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு நாளாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மை டியர் பேர்ட்வுட் பீப்பிள்ஸ், மை டியர் சில்ட்ரன்ஸ், மை டியர் வியூவர்ஸ். ஸோ இந்த பன்னாட்டு விண்வெளி நிலையமானது 1998 காலகட்டத்தில் எங்கள் ஸ்பேஸில் வந்து நிறுவப்பட்டது. மிதக்கும் ஒரு விண்வெளி நிலையம் இது, ரைட்டுங்களா? அப்போது இதுக்கு 15 ஆண்டு காலம் தான் வந்து அது வந்து செயல்படக்கூடிய அளவில் அது வந்து தயாரிச்சிருக்காங்க. ஆனால் இன்று 24 ஆண்டு காலமாக அது வந்து தன்னுடைய வேலையை வந்து தன்னுடைய சுற்றுப்பாதைகள் வந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறதுனா இது வந்து பெரிய அதிசயம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ அது எப்பயோ எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கலாம், அவங்க பண்ணலை. இப்போ என்ன நடக்கணும்னு தெரியல. இது ஒரு மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம பல பிரச்சனைகள் இருக்கிறோம். ஆமாம், இஸ்ரேல் வந்து காசாவோட சண்டை போடுது, ரஃபா கூட சண்டை போடுது, இவர் அவர் கூட சண்டை போடுறாரு, ஈரான், அப்புறம் வந்து ரஷ்யா, உக்ரைன், அப்புறம் என்னமோ ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்படி எல்லாம் எங்கே பார்த்தாலும் வார், எங்கே பார்த்தாலும் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் பேரிடர்கள், எங்கே பார்த்தாலும் சுனாமி, எங்கே பார்த்தாலும் எரிமலை வெடுக்குது. இப்படி தினம் 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 உலகில் கோடிக்கணக்கானவர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் இந்த நிலை இப்போ இது ஒரு பேரிடர். ஆமாம், இது முழுசாக இவங்க கொண்டு போய் பசிதி கடலில் தடுவாங்களா, ஈட்டு கொண்டு போய் தடுவாங்களா, இல்லை இது பூமி மேலே விழுந்தால் பூமி என்ன ஆகும்? நல்லா யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் மக்களே. இது மனித குலம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மனித குலம் எப்போ பார்த்தாலும் அதுதான் சொல்கிறேனே, இந்த மனித குலம் எது எங்கே இருக்கணுமோ அது அங்கே இருக்காமல், எது எங்கே இருக்கக்கூடாதோ அது அங்கே இருக்கிறது என்ற கோட்பாடில் தான் இந்த உலகம் என்று சென்று கொண்டிருக்கிறது. சரி, நம்ம அதை பற்றி அப்புறமா பேசுவோம். ஸோ இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க, ஆமாம், பறந்து கொண்டு இருக்கிறது. பன்னாட்டு விண்வெளி நிலையம் அதன் இறுதி நேரத்தை நெருங்கிவிட்டது. எப்போது வேண்டுமானாலும் பன்னாட்டு விண்வெளி நிலையம் அதன் ஆயுள் காலத்தை நெருங்கும் என்பதால் மனிதகுலம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். பன்னாட்டு விண்வெளி நிலையம் எப்போது செயலிழக்கும் என்று அந்த சரியான நாளை நம்மால் கணக்கிட முடியாது, தெரியல. ஓகேவா? என்பதனால் இப்போது இது இது பூமி மேல் விழக்கூடும் என்ற பேராபத்தை கூட கொடுக்கலாம், பேராபத்தை கூட தரும் என்ற மாதிரி ஒரு கோணத்தில் இது வந்து பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் 2030ஆம் ஆண்டுக்குள், ஆமாம் 2030, இது 2024, இன்னும் ஒரு 6 வருஷம் இருக்குது இல்லையா? ஸோ 2030ஆம் ஆண்டுக்குள் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை தரையிறக்க விரும்புவதாக நாசா கூறியுள்ளது. இது எந்த செகண்ட் வேணா நடக்கலாம். ஏற்கனவே அது ஆயுள் முடிஞ்சு போச்சு. 15 காலம் தான் அதனுடைய செயல்பாடு காலம். அதை மீறி இன்னைக்கு 24 ஆண்டு காலம் அது தன்னுடைய சுற்றுப்பாதையில் சுற்றி கொண்டிருந்தாலும், பேராபத்துக்களை தரக்கூடிய அது நிலைகள் இருந்தாலும் இன்னும் இவங்க 6 வருஷம் எடுத்துக்கிறாங்க. இது என்ன நியாயம்? யோசிச்சு பாருங்க. அது எப்போ பயங்கரமாக டேஞ்சரில் இருக்குதுங்க. ஸோ 2030 ஆண்டுக்குள்
பார்த்தா ரொம்ப பேர் சொல்கிறான் பாருங்க, நிறைய பேர் நாசிஸ்டாம் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு 2030 உலகம் அழிஞ்சிடும், உலகம் இருக்காது, உலகம் நாசமாக போடும். இப்போவே நாசமாக போயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆமாம், இங்கே எது தான் சரியாக இருக்குது, எதுவுமே சரியில்லை. தினம் உயிர் போகுது, தினம் பூகம்பம். இப்போ கூட நேற்று கூட இங்கே ஒரு பூகம்பம், காலையில் கூட இங்கே ஒரு பூகம்பம். ஆமாம், இங்கே அது கூட இங்கே பக்கத்தில் இங்கே இந்தியாவில் இங்கே ஒரு இடத்துல பூகம்பங்க அன்றைக்கி. ஆமாம், அளவுகோல் படி பார்த்தா 3 கிட்ட நான் காலையில் பார்த்தேன், பேப்பரில் பார்த்தேன். ஸோ எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் போய் கொண்டு இருக்கிறது? 2030 பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை தரை இறக்க விரும்புவதாக நாசா கூறியுள்ளதாங்க. எப்போ இன்னும் 6 வருஷமாக வேணுமா அவருக்கு? ஆனால் இதில் இருக்க பெரும் பிரச்சனையை, சிக்கலை பன்னாட்டு விண்வெளி நிலையம் பெரிய அளவு பொருளாக விண்வெளியில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஒரு வெயிட்டுங்க, 430 டன்னுங்க. பெரிய ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர்னு வைங்களேன். அந்த மாதிரி அதை அங்கே சுற்றி நிறுது. இவங்க 2030ன்ட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு அளவுல ஒரு செயல்பாடுகளை இழந்த, ஆயுளை நெருங்கிவிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு அதாவது பன்னாட்டு விண்வெளி நிலையமா அது இந்த மாதிரிலாம் எதுக்கிறது தப்புங்க. இது உங்களுக்கு யாருக்கு புரியாதோ, எனக்கு இதோடைய வீரியம் தெரியுது, இதனுடைய ஆபத்து எனக்கு தெரியுது. ஏன்னா ஏகப்பட்ட புத்தகங்கள் நான் படிக்கிறேன், இது விஷயங்கள்லாம் நிறையா நான் பார்க்குறதுனால எனக்கு பதக்குன்னுது. வேறு என்ன, சரி எப்படியோ போட்டோம். ஸோ அப்போது இந்த என்னது ஆமாம், அதன் மிகப்பெரிய அளவு காரணமாக பூமியின் பரந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இது ஒரு தீவிர ஆபத்து. சாதாரணமான வெயிட் இல்லை, 430 டன் எடை கொண்ட ஒரு வெயிட் பூமியில் எந்த இடத்துல விழுன்னு சொல்ல முடியாதுங்க. நான் உட்காந்துருக்க இடத்துல விழலாம், பட் விழுந்தா அந்த இடத்துல அது உழுது பார்த்தீங்களா, அந்த விழும் இடத்திலிருந்து எத்தனையோ மைல்கள், கிலோமீட்டர்கள் தொலைவிற்கு அது சேதத்தை தரும் என்பதுதான் உண்மை. தீவிர ஆபத்து, சாதாரண ஆபத்து இல்லைங்க, தீவிர ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதனால் விஞ்ஞானிகள் பதட்டத்தில் உள்ளனர். இப்போ விஞ்ஞானிகள் பதட்டத்தில் உள்ளனர், தெரிந்தவர்கள், அவர்களுக்கு விஷயம் தெரியும், பதட்டத்தில் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க பதட்டத்தில் இருப்போம், டாஸ்மாகில் குடிச்சின்னு இருப்போம், நல்லா ஊசி போட்டுன்னு இருப்பான், நல்லா ஊசியை போட்டுக்கின்னு டாஸ்மாகில் குடிச்சின்னு ரோட்டில் பட்டுன்னு கிடப்பான். பார்த்துடா டே, ஒழுங்காக குடிச்சிட்டு பாருங்கடா, மேலே கீழே பார்த்துன்னு இருக்குங்கடா, உங்கள் மேலே கீழே ஊழ்ந்து தொலைய போகுது, என்னவோ போங்க எப்படியோ. ஸோ ஆமாம், இது ஆபத்தை ஏற்படுது என்பதனால் விஞ்ஞானிகள் பதட்டத்தில் உள்ளனர். அப்புறம் வேற யார்? விஞ்ஞானிகள் தான் பதட்டத்தில் இருக்க முடியும், அறிவாளிகள் தான் பதட்டத்தில் இருக்க முடியும், படித்தவர்கள் தான் பதட்டத்தில் இருக்க முடியும். உலகில் என்ன நடக்குது என்பதை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து பார்ப்பவர்களுக்கு தான் பயம் இருக்கும். எதையும் அறியாமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். பேசாமல் நீங்கள் இப்படி இருந்துருங்க, எதையும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் இப்படி வாழ்றது கூட ஒரு வகையில் நல்லதோ அப்படின்னு எனக்கு தெரியுது. தானே எல்லாம் தெரிஞ்சதுனால தானே, எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது, நானும் முட்டாள் தான். ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிந்ததுனால என்ன ஆகுது, இந்த தலை வலி விடுகிறது. ஆமாம், சரி ரைட்டு என்பதனால் விஞ்ஞானிகள் பதட்டத்தில் உள்ளனர். இதனால் நாசா முடிந்தவரை வேகமாக பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை, நாசா இப்போ என்ன பண்ணணும், முடிந்த வரைக்கும் ரொம்ப குவிக்காக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ரொம்ப ரொம்ப டிகேட்டடாக, ரொம்ப சின்சியராக இந்த வாயில் சுடுற விஷயம்லாம் ஓரம் கட்டிட்டு, இந்த திருநெல்வேலி அல்வாலாம் கொடுக்கறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப கரெக்டாக ஒர்க் பண்ணால், அது தரை இறங்கிறதுக்கு ஒர்க் பண்ணால் ஒரு பாதுகாப்பான எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி தான் செய்து பாவம், அது என்னமோ செய்யட்டும். பட் ஆனால் தரையிறக்க பாதுகாப்பான எச்சரிக்கை தேவை. சாதாரணமாக நீங்கள் இறக்க முடியாது, அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. என்ன செய்ய போகிறாங்க நமக்கு தெரியாது. ஸோ நாசா விண்வெளி இழுவையை பயன்படுத்தி, அதான் அந்த அணு இருக்கு இல்லையா, விண்வெளி இழுவை மீன்ஸ் வாட், ஆமாம், அந்த ஏவுகணை, அந்த ஏவுகணை துணை கொண்டு அப்படி ஒரு ஏவுகணை, இவ்வளோ பெரிய வெயிட்டை இழுக்கிற அளவுக்கு ஒரு ஏவுகணை இதுவரைக்கும் தயாரிக்கப்படவில்லை என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள். இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நாசா விண்வெளி இழுவையை பயன்படுத்தி பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை ஸ்பேஸ் ட்ரெக், அதாவது ஸ்பேஸ் ட்ராக் பண்ணுறது, ட்ரக்கிங், ட்ரக்கிங், நம்ம ட்ரக்கிங்லாம் போகிறோம்ல, அந்த மாதிரி ட்ரக்கிங் பண்ணி, ஆமாம், என்ன பண்ணி இழுவை பண்பாட்டு விண்வெளி நிலையத்தை ஸ்பேஸ் ட்ரக்கிங் செய்து துல்லியமான திட்டமிடப்பட்ட வளிமண்டலத்தில் தள்ளும். அங்கு அது
மீண்டும் நுழையும் போது எரிய ஆரம்பித்து என்னது அது மீண்டும் அதை அந்த மாதிரி ட்ரக்கிங் செய்யும் பொழுது மறுபடியும் வந்து அது எரிய ஆரம்பித்து அது என்ன ஆகுமா, துல்லியமாக திட்டமிட்ட ஒரு வளிமண்டலத்தில் அதை வந்து தள்ளும். அதை அங்கு வந்து மீண்டும் நுழையும் போது எரிய ஆரம்பிச்சு. அப்போ அது எரிய ஆரம்பிக்குமா, அதுக்கு பேர் வந்து பாயிண்ட் நிமோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தா பாயிண்ட் நிமோ எனப்படுமா அந்த செயலுக்கு. கடலின் தொலைதூர பகுதியில் விழும் என்று நாசா கூறி உள்ளது. இது மாதிரி ட்ரெக்கிங் செய்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணும்போது அது வந்து என்னவா ரொம்ப தொலைதூரத்தில் போய் வந்துட்டு அது வந்து விழும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் துல்லியமாக இந்த விஷயத்தை துல்லியமாக செய்து முடிக்க நாசாவிற்கு பல சவால்கள் காத்திருக்கிறது. சும்மா விளையாட்டு கிடையாது. நாசா வந்து ஆகட்டும், இல்லாட்டினா எலான் மஸ்க் ஆகட்டும், அதான் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஆகட்டும், இல்லை அந்த ட்ரெக்கிங் விஷயம் ஆகட்டும், இல்லை அந்த ஏவுகணை இழுவை அதுவும் ஆகட்டும், இல்லை எதுவும் ஆகட்டுங்க, அதனால் அந்த பன்னாட்டு விண்வெளி நிலையம் ஆகட்டும், எதுவும் ஆகட்டும், எல்லாமே வந்து சிக்கலான விஷயங்களை தான் நம்ம பார்க்க வேண்டும். ஸோ இது வந்து எப்படி பல சவால்கள் வந்து இருக்குது இப்போ நாசாவுக்கு. அதில் முக்கியமானது என்னவென்றால் பெரிய அளவிலான நிலையத்தை துல்லியமாக பாயிண்ட் நிமோ பகுதியில் அப்படியே விழ வைக்கிறதுக்கு வேண்டும். அந்த பாயிண்ட் நிமோ பகுதியில் போயிட்டு அது என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட் அது ரொம்ப தொலைதூரம் உள்ள ஒரு பாயிண்ட் நிமோ பகுதியில் அதை போய் தள்ள வேண்டும். இது சாத்தியமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறித்தான். ஆமாம், இது சாத்தியமே இல்லை என்று சொல்ல முடியாது. நல்ல மைண்ட் வச்சுங்க, இது சாத்தியமே இல்லை, முடியாது என்பதில்லை. விஞ்ஞானிகள் பல ஆச்சரியங்களை செய்து காட்டியிருக்கிறார்கள். ஸோ இது வந்து குறிப்பாக செய்யப்பட வேண்டும். மீறப்பட்டால் பூமிக்கு பெரிய அளவில் ப்ராப்ளம் வரும். ஆனால் இது சாத்தியமா என்றால் அது மிக மிக பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்றாங்க. எது எப்படியோ இருந்தாலும் நாசா மிதக்கும் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை பத்திரமாக தரை இறக்க வேண்டும். இல்லை என்றால் அது பூமியில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் விழுந்து சேதத்தை ஏற்படுத்தலாம். அன்பானவர்களே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய இந்த விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லிடலாம். இந்த பன்னாட்டு விண்வெளி நிலையம் என்பது 1998 வந்து தயாரிக்கப்பட்டு ஒரு 15 காலத்துக்கு மட்டுமே அது வந்து என்னது வேலை செய்யும் என்பது போல் வந்து அங்கே அந்த மிதவை அங்கே மிதந்து கொண்டு இருக்கிறது. அதை அவங்க ஏர் ஸ்டேஷனாக யூஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஃபியூல்ஸ் அது இது இங்கே போவாங்க, அது பழுதாடியோ ரிப்பேர் பண்ணுவாங்க. அது ஒரு நிலையம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி, ஒரு சந்திப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு அந்த மாதிரி தான். அது வந்து ஒரு ஸ்டேஷன், ஒரு விண்வெளி ஸ்டேஷன். ஆமாம், லைக் வாட் அதுதாங்க விண்வெளி ஸ்டேஷன், அவ்வளோதான். ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் ஏர்போர்ட்டு இந்த மாதிரி எதையோ ஒன்று வச்சுங்க. ஸோ அது வந்து இப்போ பயங்கரமான ஒரு ஆபத்தில் இருக்குது. 15 ஆண்டு காலம் மட்டும்தான் அது வேலை செய்யும் அப்படின்ற ஒரு நிலை. ஆனால் அதையும் மீறி 24 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ அது வந்து வயசாகி போச்சு, அது ஆயுள் முடிஞ்சு போச்சு. இப்போ அதை வந்து எப்படியாவது அங்கேருந்து ஸ்பேஸ்லேருந்து அதை இழுத்துன்னு வந்து பசிபிக் கடலில் தாமை அது பசிபிக் கடலில் விழும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் இந்த பொறுப்பை யார், நாசா வந்து இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்க் கிட்ட கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ தூரமோ அதுக்கு வந்து $823 மில்லியன் என்னமோ அதுக்கு வந்து அவர் வந்து சம்பளமாக வாங்கியிருக்கிறாரு. இது சக்ஸஸ் ஆகாதான் யாருக்கும் தெரியாது. என்னமோ அப்புறம் அந்த ஸ்பேஸ் ட்ரக்கிங் செஞ்சு அப்புறம் அதை வந்து எங்கே அந்த பாயிண்ட் நிமோ அப்படின்ற ஒரு இடத்துல அதை வந்து கொண்டு போயிட்டு அவங்க விட வச்சிட்டாங்கனாக்க பக்காவாக இதை சரியாக செஞ்சிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஒரு வேளை இதில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக பூமிக்கு மாபெரும் மிக 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 பெரும் சேதம் இல்லை, உலகமே அழிஞ்சாலும் அழிஞ்சிடும் என்பது உண்மை. ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், நான் வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வைத்திருக்கிறேன். ஆமாம், அந்த பாடலுக்குள்ள அப்படியே போயிடலாமா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஒரு சாங், பியூட்டிஃபுல் சாங், இது சத்தியம் இது சத்தியம். ஓகே பீப்புள்ஸ், ஸோ அப்படியே நம்ம அந்த வீடியோவில் போகலாமா. உங்களுக்காக தினம் ஒரு பாடல் தான் வந்து எடுக்கிறேன். ஆமாம், பழைய பாடல் தான். ஏன்னா அதில் கருத்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. என் பாடல்கள் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கலங்க. என் வயசுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். புத்தி சொல்கிறது என்னுடைய பழக்கம்தான், அது என் வயசு அந்த மாதிரி.
ஸோ எதுக்காததோ அது அவர்கள் விருப்பம். ரைட்டா? எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ யூடியூப் பிளாட்ஃபார்ம் யாரோ 1-2 பேர் பார்க்கிறார்கள், அவர்களுக்காக நான் பாடுறேன்னா இல்லை வாசிக்கிறேன்னா இல்லை படிக்கிறேன்னா எனக்கு சரியாக தெரியாது. பட் அதில் இருக்கிற கருத்துகள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன். இப்போ திருக்குறள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அது புரியாது. மதம் தான் எவ்வளோ நான்மார்கள் அது ஆழ்வார்கள் ஏகப்பட்ட விஷயம் மெட்ராஸ் பாஷை அவனுக்கா புரியுமா? மதுரை பாஷை எனக்கு புரியாதுங்க. கோயம்புத்தூர் பாஷை எனக்கு புரியாது. நான் பாசுகிற பாஷை உங்களுக்கு புரியல. இப்படி தான் யார் பேசுறது யாருக்கும் புரியாது. யாராவது பேசுறது யாருக்காவது புரியுமாங்க? நீங்கள் பேசுறது எனக்கு புரியுமா? நான் பேசுறது தான் உங்களுக்கு புரியுமா? எதுவும் யாருக்கும் புரியாத வரைக்கும் நல்லது தான். சரி, அப்படியே டைம் பாஸ். ஆமாம், நேற்று என்பது இல்லை, நாளை என்பது தொல்லை, இன்று என்பது இன்பம். அப்படியே போயிடலாமா? ஓகேவா? ஆமாம், இது படம் பெயர் இது சத்தியம். அசோகன் அவர்கள் ஹீரோவாக நடித்த படம். 1963 வெளிவந்த ஒரு படம். சங்கர் அவர்கள் டைரக்ட் பண்ண ஒரு படம். இதில் சந்திரகாந்தா அவர்கள் நடித்திருப்பார்கள். சந்திரகாந்தா பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உள்ளே போய் பார்க்கலாம். சந்திரகாந்தா நடிகை. அதுக்கப்புறம் கனமா நடிச்சிருக்கிறாங்க, பலையா நடிச்சிருக்கிறாரு, நாகேஷ் நடிச்சிருக்காரு, அண்டு மனோரமா நடிச்சிருக்காங்க. செம்ம படம், பியூட்டிஃபுல் பிக்சர். கண்டிப்பாக பார்க்கணும். எங்கள் வாலிப பெண்கள் அவங்களுக்குலாம் நிறைய வேலை இருக்குது. இளைஞர்களுக்கு ஐயோ பயங்கரமான வேலை இருக்குது இளைஞர்களுக்கு. ஆமாம், பின்ன பின்னப்பா அந்த கட்சிக்காரர்கள் பின்னாலே செலவு வேண்டுமே. ஆமாம், இந்த போதை, சரக்கு, தண்ணீர், புரியாணி, உரிமையை விற்பது, மானத்தை விற்பது, அடிமையாய் கொத்தடிமையாய் காலம் பூரா கடப்பது தானேப்பா ஏன் இளைஞர்களின் என் வாலிப பெண்களின் வாழ்வாதாரமாக மாறி போயிருக்கிறது. சரி, ரைட்டு. அப்பா அம்மா பண்ண பாவம் பிள்ளைங்களை சேரும். ஆமாம், அப்பா அம்மா பண்ண பாவம் பாவம். நீங்கள் ஒயின் ஷாப்லேயும் அங்கேயும் இங்கேயும் குடிச்சிட்டு அப்படியே ஆக்சிடெண்ட்டில் அப்படியே செத்துன்னு இருக்கிறீங்க. சரி, என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஏதோ பாட முடியும், ஏதோ பாடிட்டு போவோம். போகலாமா? சத்தியம், இது சத்தியம், சத்தியம், இது சத்தியம், எல்லாம் வல்ல இறைவனினானை சொல்ல போவது யாவையும் உண்மை. சத்தியம், இது சத்தியம், எல்லாம் வல்ல இறைவனினானை சொல்ல போவது யாவையும் உண்மை. சத்தியம், இது சத்தியம். 10 திங்கள் சிறையினில் இருந்தேன், பள்ளிக்கூட அறையினில் இருந்தேன். 10 திங்கள் சிறையினில் இருந்தேன், பள்ளிக்கூட அறையினில் இருந்தேன். எத்தனையோ சிறைகளை நான் பார்த்து விட்டேன். போடா போ, போடா போ. 10 திங்கள் சிறையினில் இருந்தேன், பள்ளிக்கூட அறையினில் இருந்தேன். 10 திங்கள் சிறையினில் இருந்தேன், பள்ளிக்கூட அறையினில் இருந்தேன். எத்தனையோ சிறைகளை நான் பார்த்து விட்டேன். போடா போ, போடா போ. சத்தியம், இது சத்தியம், சத்தியம், இது சத்தியம், எல்லாம் வல்ல இறைவனினானை சொல்ல போவது யாவையும் உண்மை. சத்தியம், இது சத்தியம். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாணின முழ என்ன? தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாணின முழம் என்ன? தலைக்கு மேலே தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாணின முழம் என்ன? தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாணின முழம் என்ன? தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ன பொழுதென்ன? தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ன பொழுதென்ன? விலைக்கு மேலே விலை வைத்தாலும் மனிதன் விலை என்ன? விலைக்கு மேலே விலை வைத்தாலும் மனிதன் விலை என்ன? உயிர் விட்டு விட்டால், உடல் சுட்டு விட்டால் அடுத்த கதை என்ன?
என்ன என்ன அதில் அடுத்த கதை என்ன? விலைக்கு மேலே விலை வைத்தாலும் மனிதன் விலை என்ன? விலைக்கு மேலே விலை வைத்தாலும் மனிதன் விலை என்ன? உயிர் விட்டு விட்டால் உடல் சுட்டு விட்டால் அதில் அடுத்த கதை என்ன? அதில் அடுத்த கதை என்ன? எல்லாம் வல்ல இறைவனினானை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம். இது சத்தியம் சத்தியம் இது சத்தியம். எல்லாம் வல்ல இறைவனினானை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம். இது சத்தியம். பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பான் பைத்தியக்காரனடா. பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பான் பைத்தியக்காரனடா. பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பான் பச்சை மடையனடா. பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பான் பச்சை மடையனடா. நெஞ்சுக்கு நீதியை ஒழித்து வாழ்பவன் நிச்சயம் மிருகமடா. நெஞ்சுக்கு நீதியை ஒழித்து வாழ்பவன் நிச்சயம் மிருகமடா. நல்ல நேர்மையிலும் நல்ல வியர்வையிலும் வாழ்பவன் தெய்வமடா. நல்ல நேர்மையிலும் தன் வியர்வையிலும் வாழ்பவன் தெய்வமடா. தினம் வாழ்பவன் தெய்வமடா. எல்லாம் வல்ல இறைவனினானை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம். இது சத்தியம் சத்தியம் இது சத்தியம். எப்பேற்பட்ட பாடல் பார்த்திருங்களா? பாருங்க, சத்தியம் சத்தியம் சத்தியம். எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை. ஆமா, இறைவனுடைய ஆணைங்கிறது அவர் போட்ட பிச்சை, அவர் போட்ட ஆணை, அவர் போட்ட ஆர்டர். என்னவா? சொல்ல போவதும் யாவையும் உன்னை. யாரு இவர் பாடுகிறார்? அந்த படத்தில் இருக்கக்கூடிய அசுகன் பாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் பர்பையான ஒரு பாடல் பாருங்க. 10 திங்கள் சிறையினில் இருந்து அம்மா தாய், தாய் வயிற்றுல, தாய் வயிற்று, அதுதான் வந்து பள்ளிக்கூடம். அப்புறம் ரைட்டா, அப்புறம் எத்தனையோ சிறைகளை பார்த்து விட்டேன். நல்லா நட பெரிய சிறை. 10 மாதம் அந்த தாய் வருது, அந்த தாய் வயிறு இருக்குதுல்ல, அந்த கர்ப்பப்பை இருக்குதுல்ல, அதை உடையாடா பெரிய சிறை இருக்குது அப்படின்றது தான் இங்கே பொருள். உலகத்துல எவ்வளோ சிறை இருக்குது, ஆனால் அந்த தாயின் வயிறு இருக்குதே, அந்த கர்ப்பப்பை இருக்குதே, அந்த சிறை இருக்குதே, அதை விட பெரிய சிறை இந்த உலகில் வேறு எங்கும் எந்த சிறையும் இல்லடா முட்டாள்களே. சரி, அப்புறம் அது போடா போ அந்த மாதிரி தான். அப்புறம் எல்லாம் அல்ல இறைவனின் ஆணை. இது வந்து இறைவனுடைய சட்டம், ஆர்டர். அதை அவனும் மீற முடியாது. ரைட்டா? அதுக்கப்புறம் தலைக்கு மேலே வெள்ளம், தலைக்கு மேலே வெள்ளம் வந்துடுச்சு. தலைக்கு மேலே வெள்ளம் வந்துடுச்சு. அப்புறம் சான் போனால் என்ன, முழம் போனால் என்ன, இல்லை மீட்டருக்கு மேலே போனால் என்ன, ஏன்னா ஒருத்தன் மூட்டை பூசி மூட்டை பூசி கடிக்குதுன்னு என்ன பண்ணானாமா, மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு 10 தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்து மூட்டை பூசி இந்த தூக்க மாத்திரையை துணுட்டு செத்து போடுவேன் நான். முட்டா பசங்க. மூட்டை பூச்சிக்கு இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் என்ன தெரியுமா, மூட்டை பூச்சிக்கு பயந்துன்னு ஊட்ட கொளுத்திட்டு போட்டான். மூட்டை பூச்சிக்கு பயந்துன்னு ஆனால் ஊட்ட கொளுத்துவானாடா? இல்லை, அதை கூட கேவலம் பாரு. மூட்டை பூச்சியை சாவடிக்கிறதுக்கு மெடிக்கல் ஷாப்பில் இவர் சாவறதுக்கு தூக்க மாத்திரை 10 தூக்க மாத்திரை 20 தூக்க மாத்திரை வாங்கி எடுத்துன்னா இவர் சாவார். ரைட்டு, ஓகே. மூட்டை பூச்சிக்கு தூக்க மாத்திரை வாங்கி கொடுத்தவன எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இங்கே நம்ம ஊரில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம். ஒருத்தவங்க 2 பேர் 3 இல்லை, தொண்ட வந்துக்கினே இருப்பானுங்க. ஸோ ரைட், அப்படிதான். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் சாணின மூலம் என்ன? அப்புறம் என்னது, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால். தன்னை ஒருவன் நம்பும். தன்னை. இப்போ நான் வந்து என்னை நம்புகிறவன், எப்பவுமே நான் என்னதான் நம்புவேன், என்னை மட்டுமே நான் சிந்திப்பேன், என்னை பற்றியே யோசிப்பேன், என்னுள் ஆராய்ச்சி செய்வேன். நான் யார், என்ன, ஏது, எப்போ, என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன், எங்கிட்ட உள்ள மைனஸ் என்ன, எங்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன, என்னால் இப்படி ஒவ்வொருவர்களும் யோசிக்க வேண்டும்.
உன்னையே நீ அறிவாய் என்கிறார் சாக்ரட்டிஸ். உன்னில் 1000 சிந்தனைகள் இருக்கிறது, 1000 திறமைகள் இருக்கிறது, நீதியும் நேர்மையும் உண்மையாய் உன்னால் வாழ முடியும் என்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு பணம் பின்னால் ஓடுற, அப்புறம் ஏன் உலகம் அழியாது, அழிஞ்சிட்டு போட்டு விட்டுட்டு போ. ஸோ தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென பொழுதென்ன. தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளாவது பொழுதாவது. எல்லா நாளும் நாம் தான், எல்லா நாட்களும் நாம் தான், அதே மாதிரி தான். ஸோ அப்புறம் விலைக்கு மேலே விலை வைத்தாலும் மனிதனின் விலை என்ன? விலைக்கு எவ்வளோ, மனுஷனுக்கு எவ்வளோ நீ விலை வைப்ப? மனுஷனுக்கு எனக்கு என்ன வேலை, அவனுக்கு என்ன வேலை, அவனுக்கு என்ன வேலை, அவனுக்கு என்ன வேலை, ரேட்டு பாவம், ரேட்டு என்ன, ஓ ரேட்டு என்னடா, ஓ ரேட்டு என்ன, அவன் ரேட்டு வந்து ஒரு துண்டு பீடி கொடுத்தா போதும், போய் அவனை கொண்டு வந்துடுவான். ஓ ரேட்டு என்ன, குவாட்ரு. ஆமாம், அவனை போய் கொண்டுட்டு வாடானா கொண்டுட்டு வந்துடுவேன். ஓ ரேட்டுடா, ஓ ரேட்டா, ஐயா அவன் மூஞ்சி மகர காட்டியும் பார்த்தா அவனுக்கு ரேட்டே இல்லையா, சோறு போட்டால் போதுமா, சோறு மட்டும் போடுங்க சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் சாமி, அது சோத்துக்குதாக்கி. இப்படி தான். விலைக்கு மேலே விலை வைத்தாலும் மனிதன் விலை என்ன? உயிர் விட்டுவிட்டால், உடல் சுட்டுவிட்டால் அடுத்த கதை என்ன? உயிர் விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்று சுட்டுடுவான், இல்லாட்டினா அதை சுட்டுடுவானா என்னது, எரிக்கிறாங்கல்லப்பா, பணத்தை எரிக்கிறானுங்கள சுடுகாட்டில், அதான் ஒன்று சுடுவான். இப்போ அது கூட தேவையில்லை, மின்சாரம் வந்துருச்சு, மின்சார சுடுகாடு வந்துருச்சு. அப்படி சர்ன்னு உள்ள விட்டுடுவான், சர்ன்னு புகையா போடுவேன், போ அப்படியே போய் சாகு. ஸோ உடல் சுட்டு விட்டால் அப்புறம் என்ன, ஒன்றும் இல்லை. அடுத்த கதை என்ன உனக்கு, கதைக்குதா? கதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதுதான் சத்தியம், இது சத்தியம். இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணது? ஆண்டவனின் ஆணை, எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை. புரியுதா? இதெல்லாம் வந்து யாருடைய ஆணை? இறைவனின் ஆணை. சரி, அப்புறம் அதை விட்டுவிடு. அப்புறம் பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பான், பைத்தியக்காரனடா. பஞ்சை போட்டு நெருப்பை மறைக்கிறாயா? பஞ்சு இருக்குதுல்லப்பா, பஞ்சு பத்திக்குமே, அந்த நெருப்பை அந்த பஞ்சியை போட்டு மறைக்கலாம். அறிவு கட்டம், பைத்தியக்காரன். ஆமாம், ரொம்ப பேர் இருக்கிறான்ப்பா. ஆற்று நீரை பேப்பரில் தடுப்பான். ஆற்று நீர் இருக்குதுல்ல, ஆற்று நீரை அணைகட்டியே தடுக்க முடியாது, அடித்து தள்ளிட்டு போயிடும். பேப்பரில் தினத்தந்தி பேப்பரை எடுத்துகிட்டு போய் பேப்பரை தடுக்கிறாராம். ஆமாம், ஆற்று நீரை அப்படியே கையிலேயே அப்படியே அள்ளி அள்ளி பயிரை போட்டு போகிறான். போடா, உங்களெல்லாம் நினச்சா அப்படியே வேதனை ஆகுது. அப்புறம் என்னது, பாவம் தீர்க்க பணத்தை பச்சை மடையன். பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா. பச்சை மடையன் பாவத்தை வந்து போக்குவதற்கு பணத்தால் பாவத்தை தீர்த்துட முடியுமா? ஒரு காலத்துக்கு முடியாது. கர்மா உன்னை சும்மா விடாது. நீ பண்ண பாவங்கள் உன் பிள்ளைகளை சேரும். ஒவ்வொருத்தோடுக்கும் தான். இன்னைக்கு பிறக்கிற பாப்பாவுக்கும் அது பொருந்தும். இது பிறந்து வளர்ந்து கல்யாணம் கட்டி புள்ள பெற்று அதை வளர்க்கறதுக்கு 1000 அயோக்கியத்தனம் பண்ணல. அந்த 1000 அயோக்கியத்தனம் அவ்வளோ பாவம் அந்த பிள்ளைகளை தான் போய் சொல்கிறோம். அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த கல்யாணங்கள்லாம் கடிக்காதீங்க, புலகொடிங்கெல்லாம் வந்து பெருக்காதீங்க, அப்படியே இந்த திருநங்கைகள் மாதிரி வந்து வாழ கற்றுக்குங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு திருநங்கைகளை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அப்புறம் இந்த ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்களா, மலைவாழ் மக்கள், ஆதிவாசிகள், அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்கள பற்றி வந்து ஆய்வு பண்ணணும், அவங்கள பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரி பிக்சர்ஸ் பண்ணணும். அப்படி தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். பட் முடியல, பார்க்கலாம், வயதாகிடுச்சு, பார்க்கலாம், முடிஞ்சால் செய்வேன். அது அப்படி ஒன்று பெரிய கம்பல்சரிலாம் கிடையாது, செய்து முடித்து தீர வேண்டும் என்றெல்லாம் எனக்கு ஒன்று சும்மா எனக்கு டைம் போகல, உக்காந்தது எல்லாம் பாடின்னு ஈடின்னு பேசின்னு ஈசின்னு போட்டுங்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு அந்த ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவன் நான். சரி, விட்டுருங்க. அதுதான் அதுதான். பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பான், பைத்தியக்காரனடா. பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பான், பச்சை மடையனடா. நெஞ்சுக்கு நீதியை ஒழித்து வாழ்பவன், நெஞ்சுக்கு நீதியை அப்படியே அந்த ஒழித்து வாழ்பவன் யாரா? நிச்சயம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நெஞ்சுக்கு நீதியை ஒழித்து வாழ்பவன் நிச்சயம் மிருகமடா. அப்புறம் நல்ல நல்ல நேர்மையிலும் தன் வியர்வையிலும் வாழ்பவன் தெய்வமடா. நல்ல நேர்மையிலும் தன் வியர்வையிலும் வாழ்பவன் தெய்வமடா. தன் ஆமாம், நல்ல அருமையான ஆமாம் நேர்மையோடு நல்ல வேர்வை சிந்தி கடின உழைப்பு, ஆமாம் அறிவு கொண்டு கடின உழைப்பு, இப்படி உழைப்பவன் தான் தெய்வம். ஸோ தெய்வத்தை தேடி சுத்தாத, தெய்வம் நல்ல உழைப்பவன் தான் தெய்வம். செய்யும் தொழில தெய்வம் சொல்கிறாங்கல்ல. ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்.
வழக்கம் போல தான் 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளைகள் உத்தமர்கள். பேட் டச் குட் டச் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க முன்னுக்கு வரணும், பெரிய ஆளாக வரணும், வருங்காலத்தில் வந்து இந்த உலகத்தை தாங்கி செல்ல வேண்டும், உயர்த்தி காட்ட வேண்டும். எல்லா விஷயத்துலேயும் அவர்கள் தான் அவர்களுக்கு சொந்தமான இந்த உலகத்தை அவர்கள் கையாளுவதற்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் அசிஸ்டன்ஸாக இருங்க, உதவியாளராக இருங்க, பெற்றோர்களாக இருக்காதீங்க. ஜஸ்ட் பி த ஃப்ரெண்ட்ஸ், நல்லவங்களாக இருந்து அவர்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக் கொடுத்து மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் செத்து போச்சு, அதெல்லாம் இப்போ இங்கே எங்கேயும் காணோம். ஸோ கொஞ்சம் முயற்சி செய்து மறுபடியும் மாதா பிதா குரு தெய்வத்தெல்லாம் நம்ம வரவழைப்போம். நாம் அவங்க கூப்பிடுவோம், வாங்க வாங்கன்னு சொன்னால் வருவாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து இந்த பிள்ளைகளை, வருங்கால பிள்ளைகளை, செல்வங்களை பாதுகாருங்கள். குட் பேட் டச் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. அறிவில் சிறந்தவர்களாக அவர்களை மாற்றுங்க. அவர்கள் விரும்பின வழியில் அவர்களை செயல்படுத்துங்க. நீங்கள் விரும்பிய விஷயத்தை அவர்கள் தலையில் போட்டு திணித்து அடித்து அடித்து வடித்து பண்ணாதீங்க. எல்லோரும் அவர் கருத்துக்களை வந்து எல்லோருக்கும் போய் சொல்லுங்கள். கருத்துக்கள் பகிரப்படணும், சொல்லப்படணும். ஒவ்வொருத்தவர்கிட்டையும் 1000 விஷயங்கள் இருக்குது, கருத்துக்கள் இருக்குது. போய் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுங்கள். ஏனென்றால் அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சு 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 அப்படியே அதை மழுங்கி மழுங்கி மண்ணாகி கடைசியில் யாருக்கும் பயன்படாமல் போயிடும். ஸோ அது வந்து இன்னொரு வகையில் பார்த்தா அது உள்ளே நீங்கள் தேக்கி வைக்கிறதுனால அது கோலி குண்டு சைஸில் இருந்து அப்படியே சின்னதாக வெடிச்சிடும் ஒரு நாள். அதுக்காக எல்லோரும் கருத்து சொல்லுங்கள். ஆமாம், ஜனநாயக நாடுன்ற, அப்புறம் மக்களாட்சின்ற, டெமோக்ரஸின்ற ஏதோ ஒன்று. பட் எனக்கு வந்து மன்னராட்சி வந்து எனக்கு வந்து நல்ல மன்னராட்சியாக இருந்தால் பிடிக்கும். இன்றைக்கி நிறைய மன்னராட்சிகள் இருக்குது. பட் ஓகே, எனிவே மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், நான் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பி ஸ்ட்ராங், டேக் கேர், ஸ்டே பிளஸ், குட் லக், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.